வணக்கம். மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நான் இணைந்திருக்கிறேன். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 2 குட்டீஸ் வந்திருக்கணும். அந்த 2 பேர்ல முதலாவதா யார் கதைக்க போறா அப்படின்னு சொன்னா, பொண்ணு. என்ன பேர் அம்மா பிள்ளைக்கு? சுபஸ்ரீ. என்ன பேர்? சுபஸ்ரீ. சுபஸ்ரீ. அப்பாவுக்கு என்ன பேர்? தேவகாந்த். அம்மாவுக்கு? கமலினி. வீட்டை வேறு யாரெல்லாம் இருக்கிறோம் சுபஸ்ரீ வீட்டை? அக்கா, அம்மம்மா, தாத்தா. அக்கா, அம்மம்மா, தாத்தா. அக்கா என்ன செய்யறா? படிக்க. எத்தனை மணி படிக்கிறா? 7. 7 படிக்கிறா. நீங்க? சுபஸ்ரீ. அப்பா என்ன வேலை செய்யறார்? டிரைவர். டிரைவர் வேலை செய்றீங்க. நீங்க எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 5ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. எந்த ஸ்கூல்? யாத்தித்தங்கன ஸ்ரீ கணேச வித்யாலயம். டீச்சருக்கு என்ன பேர்? தர்ஷினி. தர்ஷினி டீச்சர். சரி, எனக்கு இப்ப என்ன செய்து காட்ட போறீங்க முதல்ல? பாட்டு. என்ன பாட்டு? மீனி நம்மோடி பறக்கு. செப்பாடு. மீனி நம்மோடி பறக்குதம்மா, உடை வெள்ளியோட ஒன்று செல்லுதம்மா, வானுங்கடலாக மாறுதம்மா, இந்த மத்தியில் உள்ளம் முழுகுதம்மா, அம்புயம்பாடி தளர்ந்ததம்மா, அயலாம்பலுங்கண்டு கழிக்குதம்மா, இன்பர் உலகில் இயல்புதம்மா, மதிக்கின்னாரும் இனியாரும் உண்டோம் அம்மா, சின்னஞ்சிறு வில்லை கண்டதம்மா, பின்னர் சொம்பற்கூடம் போல தோன்றுதம்மா, என்ன அதிசயம் பாராயம்மா, இதோர் இந்திர சாலமோ கூறாயம்மா, வளர்ந்து வளர்ந்து பெருகுதம்மா, உடல் வட்டத்திருந்தி வருகுதம்மா, தளர்ந்து தளர்ந்து பின் போகுதம்மா, கண்ணில் சற்றும் தெரியாமல் ஆகுதம்மா. ஓகே, பாடமாக்கி நீங்கள் பாடு. ஆ? பாடு. உங்களோட பாட புத்தகத்துல இருக்குதோ? எத்தனையாம் ஆண்டு புத்தகத்துல இருக்கு? 5. 5ஆம் ஆண்டு. 5ஆம் ஆண்டுல இருக்கிற எல்லாமே இப்பயே பாடமாக்கியாச்சுது. எல்லாம் பாடமாக்கி போட்டீங்க. எத்தனை பாட்டு இருக்குது? பாடமாக்கிது. 3 பாடமாக்கிட்டீங்க. மிச்சம் இருக்குது அப்படியே. சரி, பிள்ளைக்கு என்ன பாடம் நிறைய பிடிக்கும் படிக்க? தமிழ். தமிழ் எல்லாம் நிறைய பிடிக்கும். அதனால இருக்கிற பாட்டெல்லாம் பாடமாக்கியாச்சு. என்ன பிடிக்காது? கணிதம். ஏன்? கஷ்டமா. அது ஒரு கஷ்டமுமே இல்லை. என்ன கஷ்டம் உங்களுக்கு அதுல? இப்போ சிலவள பிழைக்கும். ஓ, பிள்ளைச்சா திருப்பி செய்து பார்க்க சரி வரும். கிரகிச்சிட்டு நாங்கள் வடிவா திருப்பி செய்து பார்த்தோம்னா வந்துடும். அதுதான் ஈஸியான பாடமே. என்ன செயல்முறையில் நாங்கள் அழகா செய்தெல்லாம் பார்க்கலாம். தமிழெல்லாம் பாடமாக்கணும். கணிதத்தில் அப்படி இல்லை தானே? செய்து பார்க்க சரியா வரும் விட. சரி, 2லேருந்து படியா படிக்கணும் கணிதம். சரிங்க. அடுத்து எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க? திருக்குறள். திருக்குறள் எத்தனை சொல்ல போறீங்க? முதலாம் அதிகாரம். முதலாம் அதிகாரம் சொல். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, கற்றதனாலாய பயனென்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின், மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார்க்கு நிலமிசை நீடு வாழ்வார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தான் மாட்டு, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீரொழுக்க நெறி நின்றான் நீடு வாழ்வார், தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாட்கள் மனக்கவலை மாற்றல் அரிது, அறவாளி அந்தனர் தாழ் சேர்ந்தாட்கள் பிறவாளி நீத்தல் அரிது, கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை, பிறவி பெருங்கடலில் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராத. சரியா, எங்களுக்கு திருக்குறள் தந்தது திருவள்ளுவர். திருவள்ளுவர். ஆத்திசூடி யார் தந்தது எங்களுக்கு? ஆத்திசூடி ஔவையார். ஔவையார் தந்தது. ஆத்திசூடி கொன்றை வேந்தனா ஔவையார் தந்தது. என்ன மழலைகள் நேர நிகழ்ச்சியோடத்தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். சுபஸ்ரீ வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிறா. சுபஸ்ரீக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? இட்லி. என்னத்தோட சாப்பிடுவீங்கள்? சாம்பார். சாம்பாரோட. பிள்ளைக்கு என்னவா வர விருப்பம் படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம்? டீச்சர். என்ன பாடம்? தமிழ். தமிழுக்கு தான் விருப்பம். சரி, ஓகே. இப்போ எனக்கு ஒரு கதை சொல்றீங்களோ? என்ன கதை சொல்ல போறீங்க? ஆமையும் முயல். சரி சொல். ஒரு காட்டில ஓட்டப்பந்தயம் ஒன்றை அனைத்து விலங்குகளாலும் உருவாக்கின. அதுக்கு முயலும் ஆமையும் கிடந்து போனேன். குதிரை கொடியசைத்து போட்டியை தொடக்கி வைத்தது. முயல் வேகமாக ஓடியது.
ஆமை அசைந்து அசைந்து மெதுவாக சென்று கொண்டிருந்தது. முயலுக்கு களைப்பு வந்தது. முயல் நினைத்தது, நான் சிறிது நேரம் உறங்கிவிட்டு செல்வோம். ஆமை கண்ணு கட்டிய தூரம் வரை வரும் வரை உறங்குவோம் என்று நினைத்து மரக்குற்றியின் மேல் ஏறி படுத்தது. ஆமை சிறிது நேரத்தின் பின்னர் முயல் இருந்த இடத்துக்கு வந்தது. ஆமை முயலை கடந்து சென்றது. முயல் எழுந்து வெற்றி கோட்டை அடைந்தது. அதற்கு முதல் ஆமை வெற்றி கோட்டை அடைந்து விட்டது. காட்டு ராஜாவான சிங்கம் ஆமைக்கு முதல் பரிசை வழங்கியது. முயல் கவலையுடன் வீடு திரும்பியது. ஓகே, இதுல இருந்து என்ன தெரியுது பிள்ளைக்கு? யாராச்சும் வந்தா அவையெல்லாம் சும்மா நினைக்க கூடாது. ஓகே, நாங்க எல்லாரையும் எங்களுக்கு சமமா மதிக்கணும் என்ன? சரி, ஓகே. யார் சொல்லி தந்த பிள்ளைக்கு இந்த கதை? அம்மா. அம்மா. அம்மா வேற என்னெல்லாம் சொல்லி தருவா? பாட்டு, பேச்சு. என்ன பேச்சு? பாரத கண்ணபுதுமை. மழலைகள் நிறைய நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் நேர்ந்திருக்கோம். சுபஸ்ரீ, பேச்சு பேசுவோமே அப்ப நாங்கள் பேசுவோம். பாரதி கண்ட புதுமை. பாரதியார் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை முறித்தெறிந்தார். பாரதியார் பாரதியாருக்கு பெண்கள் அடிமையாக இருப்பது விருப்பம் இல்லை. பாரதியார் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை பாரதி பிறப்பதற்கு முன்னரே பெண்கள் அடிமையாக இருந்தன. பாரதியார் பெண்கள் அடிமைகளை தடுக்க வேண்டும் என நினைத்தார். திருமணம் ஆகுவதற்கு முன் சீதன கொடுமை மற்றும் பல்வேறு இன்னல்களுக்கு பெண்கள் இலக்காகின. அதையெல்லாம் பாரதியார் கண்டறிந்தார். பாரதியாருக்கு இப்படி நடப்பது பிடிக்கவில்லை. அதற்காகவே பாரதியார் பெண்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை காண விரும்பவில்லை. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சரியும் பாடமாட்டினீங்க. பரிசளிப்பு விழா. பரிசளிப்பு விழாவுக்கு என்ன பரிசு கிடைச்சது பிள்ளைக்கு? கொப்பி. கொப்பி. எத்தனை கொப்பி வந்தவையா? ஒன்று. என்னென்னத்துக்கு பரிசு வாங்கினீங்க? கட்டுரைக்கு. கதை கூற. என்ன கதை கூறுனீங்க? அவள் சொல்ற கதை. ஓ, அவ என்ன கதை சொல்லினமோ அந்த கதை நீங்க சொல்லணும். சரி, என்ன கதை கேட்டவே? ஒரு மலையில இருந்து நீர் வர்ற அத கதையா சொல்லணும்னு சொன்னவே. நீங்க அழகா ஏற்றி சொல்லிட்டு வந்துட்டீங்க. சரி, அம்மாக்கு என்ன உதவி செய்து கொடுப்பீங்க? மரக்கறியை வெட்டி கொடுப்பேன். வீடு கூட்டுவேன். சில சட்டி வாங்கிக்கலாம். சரி, என்ன மரக்கறி பிடிக்கும் பிள்ளைக்கு? நிறைய. கேரட். கேரட் பஜ்ஜியா சாப்பிடுவீங்களோ? எப்படி சாப்பிடுவீங்க? சம்பல் போட்டு சாப்பிடுவீங்களா இல்லை சும்மா? சம்பல் போட்டு. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். எனக்கு ஒரு பாட்டை பாடி காட்டுறீங்களோ? என்ன பாட்டு பாட போறீங்க? பருத்தித்துறை ஒரு பாடம். பருத்தித்துறையூராம் பவள கொடி பேராம் பாவதனையொப்பாள் பால் எடுத்து விப்பாள் அங்கவர்கோர் நாளில் அடுத்த துயர்களில் பாட்குடமுஞ்சு வந்து பைய நடந்து சந்தைக்கு போம்போது தான் நினைத்தாள் மாது பாலை இன்று விற்பேன் காசை பையில் வைப்பேன் முருகரப்பா வீட்டில் முட்டை விப்பாள் பாட்டி கோழி முட்டை வாங்கி குஞ்சு குவைப்பேனே புள்ளி கோழி குஞ்சு பொறிக்கும் 2-5 குஞ்சுகள் வளர்ந்து கோழியாகும் விரைந்து வளர்ந்திடுமே வெள்ளை முட்டை இடுமே முட்டை விற்ற காசை முழுவதும் எடுத்த ஆசை வண்ண சேல சட்டை மாதுளம்பு தொப்பி வாசனை செருப்பு வாங்குவேன விருப்பு வெள்ளை பட்டுடுத்து மினுங்கு தொப்பி தொடுத்து கையிரண்டும் வீசி கதைகள் பல பேசி சுந்தரி போல் நானே சந்தைக்கு போவேனே அரிய மலர் பாப்பாள் அம்புயமும் பாப்பா பூமணியும் பாப்பாள் பொற்கொடியும் பாப்பா
சரிய சேலை பாரீர் தாவணியை பாரி வண்ண சட்டை பாரீர் வடிவழகு பாரி அன்று யாரோ புகழ்வார் என்ன யாரோ இகழ்வார் பாரும் பாரும் அன்று பவள கொடி நின்று சற்று தலை நிமிர்ந்தார் தையலின செய்வார் பாலும் எல்லாம் போச்சு பாட்குடமும் போச்சு மிக்க துயரோடு வீடு சென்றார் மாது கைக்கு வர முன்னே மெய்க்கு விலை பேசல். ஓகே, தமிழ் பாட புத்தகத்துல இருக்குது. எத்தனையாம் ஆண்டு புத்தகத்துல இருக்கு? 5ஆம் ஆண்டு புத்தகத்துல. அப்ப இன்னும் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு எனக்கு சொல்றதுக்கு, அப்படித்தானே? 3 பாட்டு பாட மட்டும் சொன்னேன் நீங்க. என்ன பாட்டு? கட்டிப்புலம். சரி, ஓகே. கிட்டிப்புள்ள விளையாடி இருக்கிறீங்களோ? விளையாடினதுல பார்த்ததும் இல்லை. பார்த்ததும் இல்லை. ஏன்? என்ன விளையாட்டு பிள்ளைக்கு நிறைய பிடிக்கும்? ஸ்கிப். ஓகே, யார் சேர்ந்து விளையாடுவீங்க? நானும் அக்கா. யார் கூட அடிப்பீங்க? நான். நீங்க தான். ஏன் அக்காக்கே நான் போயிடுமோ? கலைப்பா. கலைப்பா, நீங்க குட்டி பிள்ளை என்றதால அடிச்சிடுவீங்க. எத்தனை அடிப்பீங்க? 40. 40. அக்கா? அவ அவ சில வழியில 30, சில வழியில 40. எவ்வளவு நேரத்துக்குள்ள அடிச்சிடுவீங்க? 40. ஒரு மத்திய. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாத நாங்க நினைந்திருக்கிறோம். சுபஸ்ரீ வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறா. மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக். சிறியதொரு இடைவெளியை தொடர்ந்து மழலைகள் நேர நிகழ்ச்சி தொடர்கின்றது. என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? தம்பி, என்ன பேர் பிள்ளைக்கு? சஞ்சுதன். செஞ்சுதன். செஞ்சுதன் அப்பாக்கு என்ன பேர்? பிதராபன். என்ன பேர்? பிதராபன். அம்மாக்கு? சுரேகா. சுரேகா. வீட்டை வேற யாரெல்லாம் இருக்கிறோம்? அம்மாவும் தங்கச்சி. தங்கச்சிக்கு என்ன பேர்? சதுமிதா. சதுமிதா. யார் பிள்ளைக்கு பேர் வச்சது? பிள்ளைக்கும் தங்கச்சிக்கும்? பெரியம்மா. பெரியம்மாக்கு ஏன் இப்படி ஒரு ஆசை? தெரியல. தெரியல. சரி, அப்பா என்ன வேலை செய்யறார்? அப்பா வெல்டிங். வெல்டிங் வேலை செய்யறார். அம்மா? அம்மா வீட்டை. அம்மா வீட்டை. நீங்க எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? கிரேட் 5. எந்த ஸ்கூல்? சித்தங்கனி ஸ்ரீ கணேச வித்தியாலயம். சரி, நாங்க முதல்ல கவிதை சொல்லுவோமோ? சொல்லு. அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் கவிதை. அறியாமல் எனும் இருள் நீக்கி அறிவு தீபம் ஏற்றியவர்களே, அறியாமல் எனும் இருள் நீக்கி அறிவு தீபம் ஏற்றியவர்களே, வரும் கல்லாயிருந்த எம்மை ஜொலிக்கும் வைரமாக மாற்றிய மரர்மை ஆசான்களே, வரும் கல்லாயிருந்த எம்மை ஜொலிக்கும் வைரமாக மாற்றிய எனரர்மை ஆசான்களே, கல்வியோடு நல்லொழுக்கமும் போரிக்கும் ஞானி நீங்கள். ஏட்டு கல்வியோடு நல்லொழுக்கம் போரிக்கும் ஞானி நீங்கள். வருங்கால சமுதாயத்தின் தூண்களை பாங்காய் செருக்கும் சிப்பி நீங்கள். வருங்கால சமுதாய தூண்களை பாங்காய் செருக்கும் சிப்பி நீங்கள். உங்களை போற்றுகின்றோம், உங்களை நாங்கள் செருக்குகின்றோம். உங்களை போற்றுகின்றோம், உங்களை நாங்கள் செருக்குகின்றோம் என்று கூறி சென்று வாரேன். நன்றி, வணக்கம். சரி, ஏன் பாடமாக்கினீங்க? அம்மா பாடமாக்க. ஓ, இந்த ப்ரோக்ராமுக்கு வர்றதுக்கா பாடமாக்கினீங்களா? இல்லை ஸ்கூலுக்கு தேவைக்கு? ஸ்கூல் தேவைக்கு. என்னத்துக்கு? டீச்சர்ஸ் டேக்கு. டீச்சர்ஸ் டேக்கு. சரி, டீச்சர்ஸ் டேக்கு என்னெல்லாம் செய்த நீங்க? கவிதை. வேற? இது மட்டும். மாலை எல்லாம் போட்டு எத்தனை டீச்சருக்கு போட்டு நீங்க மாலை? ஒரு டீச்சர். உங்களோட வகுப்பு டீச்சருக்கு மட்டும்? என்ன பேர் வகுப்பு டீச்சருக்கு? தர்சினி. தர்சினி டீச்சருக்கு தான் போட்டீங்க. எல்லாரும் போட்டதோ? இது கொஞ்சம் பேர். ஏன் மெட்டாக்கள் போடையில? மெட்டாக்கள் கொண்டு வரையில. ஓ, கொண்டு வரையில. நீங்க யார் செய்தார விட்ட மாலை கட்டுறது? அம்மா. அம்மா. சரி, ஓகே. எனக்கு இப்ப பாட்டு பாடி காட்டுறீங்களோ? பாடு. ஆலையிலே சோலையிலே ஆலங்காட்டு சண்டையிலே கிட்டி புள்ளும் பம்பரம் கிறுக்கி அடிக்க பாலாறு 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 ஆத்துக்கட்டு அம்பலக்கட்டு இறுக்கி இறுக்கி கட்டு
மேல ஒரு ஓலை கீழே ஒரு ஓலை எண்ணி பட்டால் 16 ஆலை பாலாறு பாலாறு பாலாறு. ஓகே. கிட்டி பிள்ளைலாம் பார்த்துருக்குறீங்களோ? ஓ விளையாடி இருக்கிறீங்களா? இல்ல ஏன் தெரியா தெரியாது. வீட்டை வேறு யார் தங்கச்சி? எத்தனையாம் பண்ண படிக்கிறா தங்கச்சி? 1 வயசு. 1 வயசு. அப்போ தங்கச்சியோடும் விளையாடலாம் கிட்டி பிள்ளைன்னு. சரி, உங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன பேர்? டிசா. என்ன விளையாடுவீங்க சேர்ந்து 2 பேரும்? இது பண்ணடிப்போம், ம் ஸ்லிப்பிங் அடிப்போம், ம் கட்டம் பாய்வோம், ம் நீளம் பாய்வோம். சரி. யார் கூட பாய்வீங்க? 2 பேர். 2 பேரும். நீர் என்னத்துல கட்டிக்கார், அவர் என்னத்துல கட்டிக்கார்? அவர் விளையாடுற நான் படிக்கிறேன். ஒச்சோ ஒச்சோ. எத்தனையாம் பிள்ளையா வருவீங்க ஸ்கூல்ல? நான் 5க்கு உள்ள, அவர் அவர் 14க்கு உள்ள. ஏன் உங்களோட ஃப்ரெண்ட் தானே, உங்களோட சேர்த்து இழுத்து கொண்டு போக வேண்டியதானே? அவர் வர மாட்டாருங்க. வெறும் மாட்டாரா? ஏனா தெரியல. தெரியல. சரி, ஓகே. இப்போ எனக்கு அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க? பேச்சு. பேசு. அனைவருக்கும் வணக்கம். பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த நம் தாய்மொழியை வணங்குகின்றேன். அவைதனுக்கு அடியேனின் சிரம் தாழ்ந்த வந்தனங்கள். நான் உங்கள் முன்னிலையில் எங்கள் தாத்தா விபுலானந்த அடிகளார் என்ற தலைப்பின் கீழ் பேச்சொன்றை பேச முன்வந்துள்ளேன். வெள்ளை நிற மல்லிகையோ வேறென்ற மாமலரோ என்ற மானிட உடற்செழுமையை பிரதிபலிக்கும் பாடலின் மூலம் தமிழ் மக்களின் நன்கு அறியப்பட்ட விபுலானந்தர் ஈழத்தின் மட்டக்களப்பு அபூர்வ மாணிக்கங்களில் ஒருவராவர். முட்டகர் வித்தகர் என அழைக்கப்படும் இவர் 1892ஆம் ஆண்டு 27ஆம் தேதி கிழக்கிழங்கையில் காரை தீவிலே சாமித்தம்பி கண்ணம்மா தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார். இவர் இயற்பெயர் தம்பி பிள்ளை என்பதாகும். இவர் நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்தில் கதிர்காமம் அழைத்து சென்று விதரம் இருந்து நோய் தீரவே முருகனின் பெயரான மயில் வாகனம் என்ற பெயர் சூட்டப்பட்டது. சித்திரா பௌர்ணமியிலே துறவு பூண்ட விபுலானந்தர் என்ற நாமம் பெற்றார். இவர் தமிழ் ஆசிரியராக, தமிழ் பண்டிதனாக, விஞ்ஞான பட்டதாரியாக, ஆராய்ச்சியாளராக, பாடசாலை முகாமைத்துவராக, பல்கலைக்கழக பேராசிரியராக தமிழுக்கும் சமூகத்திற்கும் பல தொண்டுகள் ஆற்றியுள்ளார். பல பாடசாலைகள் அமைத்து கல்வி பணி ஆற்றியுள்ளார். இவர் சாதி பாகுபாட்டை நிறுத்துவதற்காக அரும்பாடுபட்டு உழைத்தார். எல்லோரும் சமம் என எடுத்துரைத்தார். இவர் எழுதிய நூல்களில் யாழ் நூல், அரிய இசைத்தமிழ், மதங்க சூளாமணி, நாடகத்தமிழ் போன்ற பல நூற்றுக்கணக்கான நூல்களை எழுதியுள்ளார். வெள்ளிக்கிழமைகளில் கூட்டு பிரார்த்தனையோடு பக்தி பாராயணம், பாசுரம் போன்ற பல பன்னிசை பயிற்சிகள் பல சமயத்திற்கு ஆற்றியுள்ளார். தமிழையும் சைவத்தையும் வளர்த்த விபுலானந்தர் 1947ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 19ஆம் தேதி இறைவனடி சேர்ந்தார். இவர் வழி நாமும் சென்று இந்துவாக வாழ்வோம், இந்து தர்மம் காப்போம் என்று கூறி சென்று வாரேன். நன்றி, வணக்கம். சரி, எப்பெல்லாம் கோயிலுக்கு போவீங்க? நான் திங்கள்ல இருந்து வள்ளி வரைக்கும். திங்கள்ல இருந்து வள்ளி வரைக்கும். பக்கத்து கோயில் இருக்குதோ? ஓ. என்ன கோயில்? ஐரவர்வா. ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் போய் கும்பிட்டுட்டு போறது போல. சரி, ஓகே. என்ன தேவாரம் பாடுவீங்க? சடையாளன். அது மட்டும் தான் பாடுவீங்க? வேரமோரி, ம், ஐந்து கரத்தான, ஏதாவது ஒரு தேவாரம் ஒரு நாளே பாடுவீங்க. வீட்டு யார் விளக்கு வைக்கிறது? நான் அம்மா. நீங்களும் அம்மம்மா? அம்மா அப்பா அந்த பக்கமே வார இல்ல? ஏன்? அம்மா சில வேளை வருவா, சில வேளை வர மாட்டா. சில வேளை வருவா, சில வேளை வர மாட்டேங்க. நீங்களும் அம்மம்மா தான் படத்துக்கு பூவெல்லாம் வச்சு. என்ன பூமரம் இருக்கு வீட்டை? வீட்டை மல்லிகை, செவ்வரட்டை, நித்தியாலியானில கொட்டுப்பூ. சரி, ஓகே. எத்தனை மணி கிளம்பி விளக்கு வைப்பீங்க? 6 மணிக்கு. 6 மணிக்கு வச்சுட்டு அப்புறம் ஸ்கூல் போயிடுவீங்க. சரி, எனக்கு அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க? மழலைகள் நேர நிகழ்ச்சி விடத்தான் நாங்கள் நினைந்திருக்கிறோம். சஞ்சுதன் வந்து எங்களோட அழகா கதைச்சு கொண்டிருக்கிற. சஞ்சுதனுக்கு என்ன வர விருப்பம்? டாக்டர்.
டாக்டரா வந்து அப்பாவுக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க, அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க? அம்மாவுக்கு பெருமை, அம்மாவுக்கு பெருமை, அப்பாவுக்கு? அப்பாவுக்கு கார். அது என்ன, அம்மாவுக்கு பெருமை அப்பாவுக்கு கார்? ஆ அப்பாவுக்கு பெருமை பிடிக்காதோ? பிடிக்கும். பிடிக்கும். அப்ப என்ன, 2 பேரும் ஒரே மாதிரி தான் நடத்தணும் நாங்க. ஓ. ம் இன்னைக்கு போய் அப்பாட்ட கேளுங்க, உங்களுக்கு கார் வேணுமா பெருமை வேணுமோண்டு. ஓ. என்ன சரி, என்ன சாப்பாடு பிடிக்கும் பிள்ளைக்கு? நான் நூடில்ஸ். நூடுல்ஸ் பிடிக்கும். சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க? மை செல்ஃப் ஓ. சொல்லுங்க. My name is Sanjudan. My father name is Piraravan. My mother name is Sureka. My sister name is Sadamira. I like to mango. I live in Vattukottai. I am in grade 5. I like drink milk. தேங்க்யூ. Thank you. இங்கிலீஷ் டீச்சருக்கு என்ன பேர்? English டீச்சருக்கு துஷ்யந்தி மிஸ். துஷ்யந்த் மிஸ் என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறா பிள்ளைக்கு? அவக்கு அவகன்றி ம் மற்ற ஸ்ரீலங்கா என்ன பாட்டு சொல்லி தந்துடுறா? இங்கிலீஷ் பாட்டு. இங்கிலீஷ் பாட்டு ஸ்ரீலங்கா பற்றி. சொல்லுங்க பற்றி. வேற வேற பிள்ளைக்கு என்ன பாடம் பிடிக்கும்? என்ன சமயம்? சமயம் பிடிக்கும். எது பிடிக்காது? இங்கிலீஷ். ஏன்? டாக்டருக்கு கட்டாயம் இங்கிலீஷ் தேவை தானே? எல்லா இதுக்குமே இங்கிலீஷ் தேவை எங்களுக்கு. அதுக்கு டாக்டருக்கு இன்னும் கூட தேவை. அப்போ நாங்கள் விரும்பினா தான் படிக்கலாம். இன்னும் அப்போ இந்தியிலேருந்து இங்கிலீஷ் என்ன செய்யணும்? நாங்கள் ஆசையாக படிக்கணும், விரும்பி படிக்கணும். இன்னொன்றும் நாங்கள் விரும்பி படித்தா தான் மண்டையில் வரும். சரியே, மழலைகள் நேர நிகழ்ச்சி விட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து 2 பேருமே எங்களோட அழகாக கதைச்சிருக்கணும். அந்த 2 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.